அட்டகாசமான சுவையில் ஒரே நிமிஷத்தில் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு ரசப்பொடி செஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து மிதமான தீயில் 3-4 நிமிஷத்துக்கு கருக விடாமல் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துட்டு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா சூடாக வறுத்துட்டு தனியாக எடுத்து அதையும் வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு சீரகம், 1/4 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 கப் அளவுக்கு கூட மிளகு சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளியை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. நார் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம். இது கூட ஒரு 10-15 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அதே சமயம் வரமிளகா கருகிடவும் கூடாது. மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் கருக விடாமல் நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதிலே பூண்டையும் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பூண்டை இடிச்சிட்டு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு பொடி கூட சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக தான் ரசத்தில் சேர்க்க போகிறேங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே ஈரம் இல்லாத ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் ரசம் வழவழப்பாயிடும். இது போல் கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5-6 வரமிளகா கிள்ளி சேர்த்துட்டு கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ரசப்பொடியோடு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் சேர்த்துக்கோங்க. 1 மாதத்துக்கு வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரே நிமிஷத்தில் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது ரசம் வைக்க வேண்டிய பவுலில் அரைச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க தண்ணியை ஊற்றி மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மணக்க ரசம் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.